உரையை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாவிப்பாளையம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மனைவி நல வேட்பு விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பு செய்யக்கூடிய ஆழியார் அறங்காவலர் மரியாதைக்குரிய பெரியவர் BM கந்தசாமி ஐயா அவர்களே, அவருடைய மனைவியார் திருமதி K பழனியம்மாள் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய வாவிப்பாளையம் அறக்கட்டளையினுடைய தலைவர் அருள்நிதி TR மோகன் அவர்களே, அவருடைய மனைவியார் மோகனா அவர்களே, முன்னிலை வகித்தும் வாழ்த்துரை வழங்கியும் சிறப்பு செய்த சிறப்பு தம்பதியர்களே, உயிர் கலப்பு தவம் நிகழ்த்திய அருள்நிதி பேராசிரியர் பாஸ்கர் அவர்களே, அவர்களுடைய மனைவியார் வனிதா அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய ஏனைய தம்பதியர்களே, சபையிலே வீற்றிருக்கக்கூடிய அருமைமிக்க தம்பதியர்களே, அன்பு குழந்தைகளே, உறவினர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை, நன்றியை முதற்கண் காணிக்கையாக்கி கொள்கிறேன். இந்த நாராயணன் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு குத்தாலம் பக்கம் வந்து, புரியுதுங்களா, ஐந்தருவியில் குளிச்சுட்டு குத்தாலத்தில் குளிச்சுட்டு எங்கள் வீட்டில் வந்து 2 நாள் ஓய்வு எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு அவர் சொன்னதை நான் வரவேற்கிறேன். ஆனால் எல்லாரும் நாராயணன்கிட்ட என் ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க. நீங்கள் எப்போ திருப்பூர்லேருந்து தென்காசிக்கோ குற்றாலத்துக்கோ புறப்படுறதா ஐடியா பண்ணுறீங்களோ அப்போ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா நான் எனக்கு வேறு ஊரில் நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஏங்க ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, அவர் பாட்டில் அள்ளி விடுறாரு. உங்களுக்கு போகணும்னா ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, 300-400 தம்பதிகள் உட்கார்ந்துருக்குறாங்க. நீங்கள் அவர் சொல்ல நம்பி, அது நீங்கள் இப்போ மாதிரி கணவனும் மனைவியாக மட்டும் வரமாட்டீங்க, உங்கள் குழந்தைங்க பேர பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவீங்க. ஆனால் நாராயணன் சொன்னதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய பெருமை எதில் இருக்கிறது அப்படின்னா மனித உறவுகளில்தான் இருக்கிறது என்பதை சொல்வதற்கு தான் அவர் அப்படி சொன்னார். மனிதனை மனிதன் நேசிப்பதும் மனிதனை மனிதன் வரவேற்பதும் மனிதனோடு மனிதன் கலந்து பேசுவதும் மகிழ்ச்சியின் உச்சபட்சமான மகிழ்ச்சி. இல்லைங்க, தாராளமாக வரலாம், ஃபோன் மட்டும் பண்ணிடுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விழா. எனக்கு தெரிய ஒரு கல்யாண மண்டபத்தில் 300-400 கல்யாணம் நடந்து நான் பார்த்ததே இல்லை. எங்கள் கல்யாண வீடுகளில் எங்களை வாழ்த்துறை வழங்கலாம் கூப்பிடுவாங்க, நாங்கள் போய் வாழ்த்துறை வழங்குவோம். அது ஒரு கணவன் ஒரு தம்பதி தான் இருப்பாங்க, அங்கே ஒரு தம்பதி தான் இருப்பாங்க. நாங்கள் அவங்கள வாழ்த்தி பேசிக்கிட்டு இருப்போம், அவங்க கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கவனமெல்லாம் கணவன் மனைவி மேலேயும் மனைவி கணவன் மேலேயும் ஈர்ப்பாக இருப்பாங்க. ஆரம்பம் இல்லையா, த வெரி ஃபஸ்ட் டே. அதில் சிரிப்பாங்க, எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியாது, ஆனால் சிரிப்பாங்க. இது யாரும் பார்க்காத போது அந்த பொண்ணு லேசாக இப்படி இடிக்கும். அது கல்யாண மேடையில் அந்த இடிக்கும்ங்கிற வார்த்தையை நல்லா கவனித்து வச்சுக்கணும். அதான் ஆரம்பம், புரியுதா? அப்படின்னு லேசாக ஒரு இடிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தட் இஸ் த பிகினிங் ஆஃப் த பிகினிங்.
ஆரம்பத்தின் ஆரம்பம். நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு அது பழகி போச்சு. யார் கவனித்தாலும் கவனிக்காட்டாலும் பேசி பேசி பழகிடுச்சு. ஆல் இண்டியா ரேடியோவிலலாம் பேசியிருக்கோமே. வானொலி இருந்த காலத்துலலாம் யாருமே ஆடியன்ஸ் இருக்காது. அந்த எக்ஸிக்யூட்டிவ், அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணுவார்னா பச்சை லைட்டை போடுவார். நாங்கள் ரெக்கார்டிங் ஹாலில் இருக்கிற போது பச்சை லைட்டை போட்டுட்டு அப்படிம்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரம்பின்னு அர்த்தம். நாங்கள் ஆரம்பித்த உடனே அவரும் போயிடுவார். நான் மட்டும் உட்காந்து ஆஹா ஓஹான்னு பேசிக்கிட்டு இருப்பேன். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு 300 பேர் வாழ்த்துறை வழங்கிய காலத்திலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அமைதியாக சொல்கிறத என்ன சொல்கிறாங்கன்னு மனசுக்குள்ளே வாங்கி அதை ரசித்து கைதட்டி சிறப்பு செய்கிறீர்கள் என்றால் அதுதான் உங்களுடைய மன வளத்தினுடைய அடையாளம். ஒரு அட்மாஸ்பியர், ஒரு டிவைன் அட்மாஸ்பியர். இவன் நீங்கள் கோயிலில் கூட கிடைக்காது சார். இது நீங்கள் நம்ம கோயில்கள், எனக்கு நான் சொல்கிறேனேன்னு வருத்தப்படாதீங்க, கிறிஸ்துவ கோயில்களில் இருக்கிற அமைதி இந்து கோயில்களில் இல்லை. இஸ்லாமிய மசூதிகளில் இருக்கிற அமைதி இந்து கோயில்களில் இல்லை. சொல்கிறதுக்கு வருத்தப்படுறேன். ஒரே சத்தம், இறைச்சல். கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோம்னா பூக்கடைக்காரன் வந்து அந்த மாலையை நம்ம மூஞ்சிலே அடிக்கிறான். வாங்க 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 வாங்க, வாங்காமல் போனோம்னா உனக்கு சாமி அருள் கொடுக்காதுங்கிறான். குழந்தை ஏங்க, ஒரு சினிமாவுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போகையில் வீட்டிலையே வச்சு இந்த பர்றா அமைதியாக உட்காந்து சினிமா பார்க்கணும். அம்மாவை அப்பாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. அது விளங்காத சினிமா. ஒரு சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாத சினிமா. அந்த சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகையில் பிள்ளைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்கல்ல, சத்தம் இல்லாமல் பார்க்கணும், அங்கே இங்கேயும் ஓடக்கூடாது. புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா? அவன் அந்த பையன் அப்பாவுக்கு புரியுதான்னு கேளு. அவர் எனக்கெல்லாம் புரியுது, எனக்கெல்லாம் புரியுது. ஒரு சிறைப்படத்துக்கு போகிற போது அமைதியாக இருக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கூட்டிகிட்டு போகிற பெற்றோர்கள் ஒரு கோயிலுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போகிற போது, கோவில்ரா அது சன்னிதானம்டா, அங்கே அமைதியாக இருக்கணும்டா, ஆத்மார்த்தமாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறோமா? ஓடுறான், ஆடுறான், பாடுறான், கம்பியில் ஏறி குதிக்கிறான். அங்கே தீபம் காட்டுற போது அந்த பையன் எங்கே இருக்கிறான், மகன் எங்கே இருக்கிறான்னு திரும்பி பார்த்து அவனை காணோம். அவன் அந்த பக்கம் ஓடிட்டான். இந்த பெத்தெடுத்த தாய் அந்த பக்கம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிற பையனை முருகன் சன்னிதானத்தில், அவன் பேர் முருகன். யார் பேர்? பையன் பேர் முருகன். அவன் இங்கே சன்னிதானத்தில் பூஜை நடக்கையில் வெளியே ஓடிட்டான். இந்த அம்மா, ஏ சனியனே முருகா, சன்னிதானம் முருகன் சன்னிதானம், சனியனே முருகா, இங்கே தீபம் காட்டுறாங்க, அங்கே போய் என்ன விளையாடிக்கிட்டு இருக்கிற மூதேவி, இங்கே வா மூதேவி. முருகன் வேலை கீழே போட்டுட்டு, இந்த மூதேவி அந்த முருகனா இல்லை நானா? சார் இது நான் இட்டு கட்டி சொல்லலை சார், நான் பார்த்ததை சொல்கிறேன். செல்ஃபோன் பேசக்கூடாதுன்னு போர்டு வச்சுருக்கான் சார். கோயிலில் செல்ஃபோன் தடை செய்யப்பட்டிருக்கிறதுன்னு போர்டு வச்சுருக்கிறான். ஆனால் போகிறவன் பூரா கோயிலில் ஃபோனை வச்சுக்கிட்டு அப்படியா? ராமசாமிக்கு 5000 கொடுத்த திரும்பி வராதேடா, எங்கே வச்சுக்கிட்டு? அதில் இன்னொரு கொடுமை நான் பார்த்துருக்கேன். ஃபோனில் இந்த பாரு மாப்பிள்ளை, நிறைஞ்ச கோயிலில் வச்சு சொல்கிறேன். நிறைஞ்ச கோயில்னு தெரியுதில்ல? இல்லை, நிறைஞ்ச கோயில்னு உனக்கு தெரியுதில்ல? அப்போ அங்கே அபசகுணமாக எதுவும் பேசக்கூடாதுல்ல? இவன் வாக்கியமே, நிறைஞ்ச கோயிலில் வச்சு சொல்கிறேன், முத்துசாமி குடும்பம் விளங்காது. இது என்ன நிறைஞ்ச கோயில்? அறிவு கிடையாது சார். எந்த இடத்துல எப்படி இருக்கணுங்கிற அறிவு கிடையாது, பண்பாடு கிடையாது, பண்பாட்டு செழுமை கிடையாது, பக்குவம் கிடையாது. நம்முடைய கோயில்களில் கூட இல்லாத ஒரு அமைதியும் ஆத்மார்த்தமும் இன்றைக்கு கிருஷ்ண மகாலில் இருக்கிறது என்று சொன்னால் அது மகரிஷியினுடைய ஆசீர்வாதம்.
டிவைன் அட்மாஸ்பியர், என்ன அமைதி. அது உங்களையெல்லாம் மாலையும் கழுத்துமா பார்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக. எனக்கு அந்த கொடுப்பினை இல்லாமல் போயிடுச்சே. அவர் நாராயணன் சொன்ன மாதிரி வைரம் என் கூட வர்றதா. என் மனைவி பேர் வைரம். ஐ ஆம் ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் ஹஸ்பண்ட்ஸ். ரொம்ப பணக்கார கணவன். நான் பணக்கார கணவன். எனக்கு தெரிய கேரட்டில் தான் வைரம் விற்பாங்க. எனக்கு தான் 55 கிலோவில் வைரம் கொடுத்தாங்க. கிலோ கணக்கில் வைரம் சார். அப்போ இப்போ கேட்க முடியாது. அவர் நல்லா சொன்னார். கதாநாயகன், இன்றைய கதாநாயகன். இவர் வேறு அர்த்தநாரீஸ்வரர் சார். ஒரு மனைவியை கூட்டிகிட்டு வரலங்கிறதுக்காக இப்படி இல்லாமல் சொல்கிறது. நான் என்ன சார் பாவம் பண்ணேன்? அவர் கதாநாயகன். உடனே கந்தசாமி ஐயா கேட்குறாரு, கதாநாயகி இல்லாமல் எப்படி நீங்கள் கதாநாயகன்? அது நியாயமான கேள்வி தானே. கதாநாயகி இல்லாமல் எப்படி கதாநாயகன் அப்படிங்கிறாரு. சார் நான் கதாநாயகியை கூட்டிகிட்டு வரணுன்னு தான் சார் ட்ரெயினில் டிக்கெட்லாம் போட்டேன். கடைசி நேரத்தில் கால் ஷீட்டு கேன்சல் ஆயிடுச்சு சார். உடம்பு சரியில்லைன்ட்டாங்க. என் மனைவியை அழைத்து கொண்டு வந்திருந்தால் நானும் இந்த திருக்கோலத்தில் வீட்டில் இருந்திருப்பேன். நானும் மாலையும் கழுத்துமா. எத்தனை நாள் ஆச்சு சார்? 1973 73 கல்யாணம். ஜூன் மாதம் 4ஆம் தேதி திருப்பரங்குன்றம் மகாலட்சுமி மகால். நல்ல ஞாபகம் இருக்குது. அது நான் அதை சொன்னனாலே உங்களுக்கு இந்த விழாவினோட சிறப்பு தெரிஞ்சிடும். அதாவது 1970 சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் காலேஜில் எனக்கு வேலை. 2 வருஷம் கழித்து 72 வேலை நிரந்தரமாயிருச்சு, பெர்மனெண்ட் ஆயிடுச்சு. வேலை டெம்பரரியாக இருக்கையில் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாதுல்ல. ஏன்னா சம்பளம் நிரந்தரம் இல்லை. சம்பளம் நிரந்தரம் இல்லாத போது சம்சாரம் வரக்கூடாது. அப்போது பெர்மனெண்ட் ஆகட்டும் வேலை அப்படின்னு காத்திருந்தேன். 1972 2 இயர்ஸ் டெம்பரரி, 1 இயர் ப்ரொபேஷன். 73 வேலை பெர்மனெண்ட் ஆயிடுச்சு. அந்த டயத்தில் என் கூட வேலைக்கு சேர்ந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ண உடனே சும்மா கிடக்காமல் என்னைய, மாப்பிள்ள நீ மட்டும் கல்யாணம் பண்ணாமல் உங்கள் அப்பாட்ட சொல்கிறா, பொண்ணு பார்க்க சொல்கிறா, என்ன நீ மட்டும் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்க சொல்கிறா அப்படின்னு. அப்போ சனி ஞாயிறு லீவு, சிவகாசியில் வேலை பார்க்குறேன். சனி ஞாயிறு சிவகாசியிலேருந்து மதுரை தான் பிறந்து வளர்ந்த ஊர். நாராயணன் சொன்ன மாதிரி மதுரை தான் பிறந்து வளர்ந்த ஊர். பணியாற்றிய ஊர் சிவகாசி, வாக்கப்பட்ட ஊர் தென்காசி. நான் கல்யாணம் பண்ண ஊர் தென்காசி. ஆனால் மகரிஷி பெண்களுக்கு தானே சொன்னார், பிறந்த ஊரை பிறந்தகத்தை விட்டு விட்டுன்னு. ஆண்களுக்கும் அது பொருந்தும். இப்போ நான்லாம் பிறந்த ஊரை விட்டுட்டு பிறந்தகத்தை விட்டுட்டு இப்போ வாக்கப்பட்ட ஊரில் தான் இருக்கிறேன், தென்காசியில். அப்படியே உள்டா என்ன சார், வாட் இஸ் அப்ளிகபிள் டு த ஒய்ஃப் இஸ் அப்ளிகபிள் டு தி ஹஸ்பண்ட் ஆல்சோ. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நான் இப்போ பிறந்த வீட்டை விட்டுட்டு பிறந்த ஊரை விட்டுட்டு அண்ணன் தம்பியை விட்டுட்டு அங்கே தான் இருக்கிறேன். ஒரு நாய் வளர்த்தேன் சார், உயிருக்கு உயிரா. அந்த நாயை கூட விட்டுட்டு போயிட்டேன். உயிருக்கு உயிராக வளர்த்தம்மா, அதை விட்டுட்டு வர வேண்டியிருக்கேன்னு என் மனைவி. நாயெல்லாம் வரக்கூடாது, நான் இருக்கேன்லன்னா. அது வந்தது. இவ ஆட்டோவில் உட்கார்ந்துருக்கிற, போ 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 நான் இருக்கேன்ல போ. அதாவது அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நாய் என் மேலே எவ்வளவு பிரியம் வச்சுருந்ததோ அந்த அளவுக்கு பிரியம் அவளும் வச்சிருப்பா. அதனால தான் நாயை விட உயர்ந்தவள் நாயகி. இப்படிலாம் எவனா தத்துவம் சொல்லியிருக்கானா? இதுதான் வேலையிலேருந்து ஓய்வு பெறக்கூடாதுன்னு. ஓய்வு பெற்றால் இப்படிலாம் குறுக்குத்தனமான சிந்தனையெல்லாம் வரும். இப்போ 1973 வேலை நிரந்தரமாச்சா. சிவகாசியிலேருந்து மதுரைக்கு போகிறேன். மதுரைக்கு போனால் அப்போது எங்கள் வயசில் அப்பாட்ட எல்லாம் நின்று பேச மாட்டோம்.
அப்பா உட்கார்றான்னு சொன்னால் கூட உட்கார மாட்டோம். அவர்கிட்ட இப்படி தான் நிற்போம். எங்கள் அப்பாட்ட அவர் ஏதாவது கேட்டார்னா அவர் கேட்டதுக்கு ஒரு சொல் 2 சொல்லில் பதில் சொல்லுவோம். அன்னைக்கு நாங்கள், இன்னைக்கு என் பேரை என் தோளில் கையை போட்டுக்கிட்டு, தாத்தா உங்களுக்கு ராஷ்மிகா மந்தனா பிடிக்குமா தமன்னா பிடிக்குமாங்கிறான். சரி, நானாவது டேய் தாத்தாட்ட இப்படிப்பட்ட ஸ்டூபிட் கேள்விலாம் கேட்கப்படாதுன்னு சொல்லணும்ல. நான் திரும்பி கிச்சனை பார்ப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் கிச்சனில் சீரியஸாக வேலை பார்த்துக்கிட்டு தானே பதில் சொல்லுவேன். அப்போ எனக்குள்ள ஒரு மிருகம் இருக்கா? எனக்குள்ள ஒரு மிருகம் இருக்கா சார்? அந்த மிருகத்தையும் விரட்டிட்டு அந்த இடத்தையும் பிடிச்சி என்னை வாழ வைத்தவள் மனைவி. அதுக்காக சொல்கிறேன். சரி, அது இருக்கட்டும். அப்போ அப்பாட்ட போய் எனக்கு பொண்ணு பாருப்பான்னு சொல்ல முடியுமா? பேசவே மாட்டோம். எப்பா 27 வயசு ஆச்சுப்பா, வேலை நிரந்தரம் ஆயிடுச்சுப்பா, பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பா. நீ எனக்கு பொண்ணு பார்க்குற ஐடியாலே இல்லையாப்பா? என்னப்பா நினச்சிட்ருக்க? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ பாட்டில் இருந்தால் எப்படி அர்த்தம் அப்படின்னு கேட்க முடியாது. அதனால் நான் எங்கள் அம்மா வழியாக எங்கள் அம்மா சாப்பாடு வச்சா சாப்பிட்டுக்கிட்டேம்மா, என்னம்மா சமைச்சிருக்கம்மா, 27 வயசு வரைக்கும் எனக்கு இப்படி சுவையாக சமைச்சு கொடுத்து என் நாக்கை பழக்கிட்டு இப்போ சிவகாசியில் போய் வேலைக்கு உட்கார வச்சுட்டேன். சிவகாசியில் ஒரு ஹோட்டல் 2 ஹோட்டல் தான் இருந்தது. ஒன்று உடுப்பி ஹோட்டல், ஒன்று போத்தி, வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த 2 ஹோட்டல் தான். அதில் ஏதோ சாம்பார்னு ஊற்றுவான். என்னன்னு கேட்டோம்னா கண்டுபிடிமா, அவனை கண்டுபிடிச்சி சாப்பிடியா. அது மோர் குழம்பாகவும் இருக்கலாம், வத்த குழம்பாகவும் இருக்கலாம், எல்லாம் ஒரே டைப்பு, ஸ்டீரியோ டைப். அம்மா சாப்பாடு நல்லாவே இல்லைம்மா, ஒரு ஹோட்டலும் நல்லா இல்லைம்மா. எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிட்டா, பய கல்யாணத்துக்கு ஆசைப்படுறான் போல் இருக்கு. எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிட்டா. எப்போவுமே ஒன்று சொல்கிறேன் பெரியோர்களே, ஐயாவை விட அம்மாவுக்கு ஐக்கியூ ஜாஸ்தி. புரிஞ்சுக்கிட்டா. எங்கள் அப்பா கடையெல்லாம் மூடிட்டு 11:30 மணிக்கு வர்றார், வீட்டுக்கு வர்றார். நான் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன், அம்மா அப்பாட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுமா. அம்மா என்னம்மா அப்பாட்ட சொல்கிறேன்டா, தொண சொல்கிறேன், அமைதியார். இன்னும் நான் என் ரூமுக்குள்ளே போய் படுத்துக்கிட்டேன். எங்கள் அப்பா வர்றாரு. எங்கள் அப்பா வந்தாருன்னா எனக்கு தெரியும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் 62 வயது, 62 வருஷ தாம்பத்தியம். அந்த 62 வருஷ தாம்பத்தியத்தில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட முழுசாக பேசின வார்த்தைகள் 100-103 தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 2 வார்த்தை. மற்ற நேரம்லாம் என்ன தெரியுமா? இப்போ வாசலுக்கு வர்றாரா, கடையை சாத்திட்டு வந்து வாசலில் நிற்கிறாரா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்துட்டேன்னு அர்த்தமா. உடனே எங்கள் அம்மா சொம்பில் தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும், கால் கழுவார். செம்பு வாங்கிட்டு போயிடணும். போய் முகம்லாம் தொடச்சிட்டு திருநீர் பூசிக்குவார். பூசிட்டு சாப்பாடு வைக்கணும். சாப்பாடு கொஞ்சம் கூட விழுந்து நான் கூட ரொம்ப நாள் அப்பா ஊமையோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாளாக அப்பா ஊமையோ, பேச தெரியாதோ, எந்த உருமுறாரு இருமுறாரு செருமுறாரு, பேச மாட்டேங்கிறாரு, என்னடா இது அப்படின்னு. அதுதான் சார், இருமல் உருமல் செருமல். 62 வருஷம் சார். நான் சொல்கிற புரியுதுங்களா? நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? அப்போ எங்கள் அம்மா ஒரு மனைவி ஸ்தானத்திலேருந்து எவ்வளவு பொறுமை காத்திருந்தால் அந்த தாம்பத்தியம் 62 வருஷம் ஓடி இருக்கும். புரியுதுங்களா? எவ்வளவு பேஷண்ட்டாக இருந்திருக்கணும். இந்த காலத்தில் நடக்குமா சார்? இந்த காலத்தில் கல்யாணம் ஆன புதுசில் பேசாமல் இருந்து பாரு. நான் அங்கே ஒரு இளம் தம்பதி, நீ அந்த பையன்கிட்ட சொல்கிறேன், நீ எங்கள் அப்பா மாதிரி செவுட்டில் அரைஞ்சிருவ. நீ வேணா ட்ரை பண்ணிப்பார். எதுவும் பேசாமல் வாசலில் வந்து நின்றுக்கிட்டு அப்படின்னா
இங்க வா. உள்ளே போயா, உள்ளே போ. இது ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணுமா? எங்கள் அம்மா சாப்பாடை வச்சுட்டு மெதுவாக சொல்கிறா, ஏங்க எங்க உங்கள்கிட்ட தாங்க. சொல்லலாம், சொல்லு. பெரியவன் வந்திருக்கிறான். இல்லை, சிவகாசியில் சாப்பாடு சரியில்லைன்னு வருத்தப்படுறான். அப்போ தான் வாய் திறக்கிற. என்ன செய்யணுங்கிற? அந்த 103 வார்த்தையில் இது 2 வார்த்தை. இது மொத்தத்தில் பேசுகிறார்ல 103 வார்த்தை, அதில் இது 2 வார்த்தை, மிச்சம் 101 தான் இருக்குது. என்ன செய்யணுங்கிற? இல்லை, அவனுக்கு சாப்பாடு சரியில்லைன்னு சொல்கிறான், நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ண வேண்டாமா அப்படின்னா எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு பார்த்து அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அந்த பொண்ணு சமைச்சு கொடுக்கும், நல்ல மாதிரியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பான்லன்னு எங்கள் அம்மா கன்வே பண்ணுறாங்க. ஏற்பாடு பண்ணணும், ஏற்பாடு பண்ணிடுவோன்னு ரூமுக்குள்ளே எனக்கு சரி பொண்ணு பார்க்க போகிறாங்க, நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க போகிறான், சபாஷ் சபாஷ், வெரி குட் வெரி குட், நமக்கு ஒரு காலம் ஒரு பிறக்க போகுது, நமக்கு ஒரு மனைவி வரப்போகிறா, சூப்பர் அப்படின்னு இருக்கிறேன். அப்புறம் காதை கூர்மையாக்கிட்டு கேட்குறேன், சாப்பாடுக்கு தானே ஏற்பாடு பண்ணணும்? எப்படி? சாப்பாடு சரியில்லை, அதெல்லாம் கம்ப்ளைண்ட்டு, சாப்பாட்டுக்கு தானே ஏற்பாடு பண்ணணும். எங்கள் அம்மா சும்மா தானே இருக்கா, கூட்டிகிட்டு போச்சு. யார்? எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி. எங்கள் பாட்டி நல்லா சமைப்பா. அதுதான் அன்னைக்கு பெரிய சிக்கலாகி போயிடுச்சு. இப்போ பிரச்சனை சாப்பாடு தானே. சூப்பராக சமைப்பா எங்கள் அம்மா, கூட்டிகிட்டு போச்சு. நான் பாட்டிக்கு அடி போட்டேன். நான் ஒரு பார்ட்டிக்கு அடி போட்டால் எங்கள் அப்பா பாட்டியை கூட்டிகிட்டு போகணும். இது நம்பர் 1 எக்ஸ்பீரியன்ஸ். நம்பர் 1 கவனிச்சுக்கிட்டே வாங்க. 2வது, ஒரு மாதிரி எங்கள் அம்மா கன்வே பண்ணி கன்வின்ஸ் ஆகி பொண்ணு பார்க்குறதுன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. தென்காசி பொண்ணு. தென்காசிக்கு நான், எங்கள் பெரியப்பா, எங்கள் அம்மா எல்லோரும் போகிறோம். அந்த வீடு எப்படின்னா, இப்படி நீள வாக்கில் உள்ள வீடு. இந்த பக்கம் கிச்சன், அடுத்து ஒரு சின்ன ஹால், அடுத்து ஒரு பெரிய ஹால், முன்னாடி ஒரு பெரிய ஹால், இப்படி நீளமாக. அக்ரஹாரத்தில் வீடு இருக்கும்ல, அக்ரஹார வீடுகள் பார்த்துருக்கீங்களா? நீள போக்கில் இருக்கும், லென்த் வைஸ், அது மாதிரி வீடு. இப்போ போய் பொண்ணு பார்க்க போயாச்சு. பொண்ணு பார்க்க போயில எப்படி இருக்கும்? என்ன தம்பி, த்ரில்லாக இருந்திருக்கும்ல? த்ரில்லாக இருந்தது. வேர்க்குது. தென்காசியில் குழுன்னு தென்றல் அடிச்சுக்கிட்டு இருக்குது, வேர்க்குது. அப்படி உட்காந்துருக்குறோம். அப்போ இந்த டேபிள் சேரு, பிளாஸ்டிக் சேரு, அது இதெல்லாம் கிடையாது, தரையில் தான் பெட்ஷீட்டை விரித்து எல்லோரும் உட்காந்துருக்குறோம். அந்த கடைசி ஹாலில் பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி எட்டி பார்க்குறேன், பொண்ணு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா சுற்றி தடித்தடியாக பொம்பளைங்க நிற்கிறாங்க, அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா, நான் எங்கள் பெரியப்பா வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. பெரியப்பா, பொண்ணு எப்போ பெரியப்பா வரும்? வரும். நான்லாம் உங்கள் பெரியம்மாவை பார்க்க போக்கையில் இப்படி அவசரப்பட்டேன். அவர் 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பெரியப்பா பொண்ணு பார்க்க போயில, அவர் என்னைக்கு பொண்ணு பார்க்க போயிருப்பார்? அதே பொய். வரும். எங்கள் மாமனார் பொண்ணு கொடுக்க போகிறவர், என்ன மாப்பிள்ளை என்ன சொல்கிறாரு? இல்லை, பொண்ணு ரெடி ஆயிடுச்சுன்னா வர சொல்லலாமே
அது ஏமா பொண்ணு ரெடி ஆயிடுச்சா, வர சொல்லு. சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், பொண்ணு அலங்காரம் பண்ணின ஹாலில் இருந்து கரெக்டாக நான் இருக்கிற ஹால் என்ட்ரன்ஸுக்கு வருது, கரண்ட்டு போயிடுச்சு. ஆமாம் சார், கரண்ட் இருந்தது போயிடுச்சு சார், பவர் கட் ஆயிடுச்சு, பவர் கட் ஆயிடுச்சு. சரியா? சரி, அந்த பொண்ணாவது அந்த காலத்து பொண்ணு, இந்த காலத்து பொண்ணு கிடையாது, அந்த காலத்து பொண்ணு. அது என்ன பண்ணிச்சு, இருட்டாக இருக்க, இந்த இருட்டில் நம்ம ஓடி போய் வேகமாக கிராஸ் பண்ணி போயிட்டா எப்படி மாப்பிள்ளை பார்ப்பாருங்கிற அந்த சிந்தனையில் இல்லாமல் அது கிராஸ் பண்ணி ஓடிடுச்சு. அது இந்த ஹாலிலேருந்து அந்த ஹாலுக்கு ஓடணுன்னு கரண்ட் வந்துடுச்சு. எங்கள் பெரியப்பா, பொண்ணை பாத்தியா? பொண்ணை பாத்தியாவா? கரண்ட்டு போயிடுச்சு பெரியப்பா, பொண்ணு கிராஸ் பண்ணி போயிடுச்சு பெரியப்பா. அப்போ எங்கள் பெரியப்பா சொல்கிறாரு, ராமச்சந்திரா நல்ல வேளை கரண்ட்டு போச்சு. நல்ல கவனி, நல்ல வேளை கரண்ட்டு போச்சு. கரண்ட்டு மட்டும் இருந்து வெளிச்சம் இருந்திருந்தா பொண்ணு உன்னைய பார்த்துருக்கும். அடுத்த வாக்கியத்தை கவனிங்க. பொண்ணு உன்னைய பார்த்துருந்தா இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் நம்பர் 2. புரியுதா? பாட்டியை கூட்டிகிட்டு போன்னு சொன்னது முதல்ல. கரண்ட் இருந்து பொண்ணு உன்னைய பார்த்துருந்தா அது எப்படியோ பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி ஓகே பண்ண வச்சுட்டாங்க. அன்னைக்கு எனக்கு எங்கள் மாமனார் சொல்லியிருக்காரு, ஏய் மாப்பிள்ளை கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கார், எம்ஏ படிச்சிருக்கார். அந்த காலத்தில் எங்கள் இனத்தில் எம்ஏ படித்தவன் எவனுமே கிடையாது, எல்லாம் தறி நெசவுக்காரன், நெசவுக்கார குடும்பம், எல்லோரும் தறி நெசவு தான் நெய்வாங்க. அதிகபட்சம் போனால் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு, ரொம்ப போனால் SSLC, அவ்வளோதான் படிச்சிருப்பாங்க. எம்ஏ படிப்பு நான். எம்ஏன ஒன்று எங்கள் மாமனாருக்கு, எம்ஏ படிச்சிருக்காரு மாப்பிள்ளை, கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கார், பல்லு வெள்ளையாக இருக்கு. பொண்ணு ஓகே பண்ணிட்டா. எக்ஸ்பீரியன்ஸ் நம்பர் 2. கல்யாண மண்டபம், திருப்பரங்குன்றம். கல்யாண நேரம் இருக்கா? இல்லை 1 மணின்னு போட்டிருக்கீங்களேன்னு பார்த்து. லேட்டு, ட்ரெயினே லேட்டாக வந்ததா. இப்போ கல்யாண மண்டபம் இங்கே மாதிரி இருந்தால் இந்த பக்கம் மணமகன் அறை, இந்த பக்கம் மணமகள் அறை. மணமகன் அறையில் என்னை உட்கார வச்சுருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் சுற்றி நிற்கிறாங்க. இந்த உயரத்துக்கு பான்ஸ் பவுடர் டப்பா, பயலுவை தீர்மானிச்சிட்டான், இவன் கலருக்கு இந்த டப்பா முழுக்க அடித்தா தான் ஒரு மாப்பிள்ளை பொலிவு வரும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி அடிக்கிறாங்க. பெயிண்டர் அடிப்பார்ல, பெயிண்ட் அது மாதிரி அடிக்கிறாங்க. கண்ணாடியில் பாரு மாப்பிள்ளை நல்லா இருக்கான்னு பாருன்னு. அது வேர்த்துருக்கா, வேர்த்ததில் பான்ஸ் பவுடரை போட்டிருக்காங்களா. கண்ணாடியில் பார்த்தா மகாபலிபுரம் சிற்பம் மாதிரி இருக்குது. நம்ம உருவம் எப்படி இருக்குது? மகாபலிபுரம் சிற்பம் மாதிரி இருக்கு. நான் என் ஃப்ரெண்டுகிட்ட, மாப்பிள்ளை இது யார் அப்படின்னு. நீ தாண்டா. என் ஃப்ரெண்டு இன்னொருத்தன், டேய் அவன் பாவம், அவனே டென்ஷன், கல்யாணம் ஆகிற டென்ஷனில் இருக்கிறான், வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு, கிண்டலும் கேலியும் பண்ணு, ஃபேனை போடுங்கடா. அது பழைய காலத்து ஃபேனு, பழைய மண்டபம், பெருசாக ரெக்கையெல்லாம் பெருசாக இருக்கும், பழைய காலத்து ஃபேனு. அது ஒன்று சுற்றுச்சுன்னா அந்த ரூம் பூரா காற்று வரும். இப்போ வர்ற ஃபேன்லாம் நேராக கீழே உட்காந்தாலே காற்று வர மாட்டேங்குது. போடுறா ஃபேனை அப்படின்னா. அது ஒன்றில் இருக்குது, ரெகுலேட்டர் ஒன்றில் இருக்குது. சுவிட்சை போட்ட உடனே இந்த வருங்க, நல்ல கவனிங்க, பழைய ஃபேனு
எது ஃபேனு? நான் மனக்கோலத்தில் உட்காந்துருக்கேன். ஃபேன் என்ன சொல்லுது? கிறுக்கான் கிறுக்கான். டேய், அவனுக்கு என்னம்மா வேத்துக்கிட்டு இருக்கு? ஒன்றில் வச்சிருக்கிற, ஸ்பீடை கூட்டுறா. 5ல் வச்சுட்டாங்க. ரெகுலேட்டர் 5ல் வச்ச உடனே ஃபேனு கிறுக்கான் 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 கிறுக்கா 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 கிறுக்கா. இப்போ எனக்கு பயமாக இருக்கு. கிறுக்கு பையில சிக்கிக்க போறடா. கிறுக்கு பையில சுதந்திரமாக இருக்கிற நீ சிக்கிக்க போறடான்னு ஃபேனு சொல்லுதோ அப்படின்னு எனக்கு ஒரு அச்சமாக இருக்கு. இது எக்ஸ்பீரியன்ஸ் நம்பர் 3. பாட்டியை கூட்டிகிட்டு போகணும்னு சொன்ன தடங்கள், பவர் கட்டான தடங்கள், ஃபேனு எச்சரிக்குது கிறுக்காங்க இருக்கான்னு. பெரியவர்களே, நான் சொல்லுகிறேன், இத்தனையும் தாண்டி 1973 ஜூனில் நானும் அவளும் திருமணம் செய்து கொண்டோம். இன்றைக்கு 52 ஆண்டுகள் ஆகிவிட்டன. சார், வெளிச்சூழ்நிலைகள் நம்மை தீர்மானிப்பதில்லை. உங்களுடைய வாழ்க்கையையும் என்னுடைய வாழ்க்கையையும் வெளிச்சூழ்நிலைகள் தீர்மானிப்பதில்லை. என் வாழ்க்கையை நான் தீர்மானிக்கிறேன், என் மனைவி தீர்மானிக்கிறாள். 52 வருட கால தாம்பத்தியம் எந்த சின்ன சச்சரவும் சண்டையும் இல்லாமல் என்று சொல்ல முடியாது. அபிராமி அம்மாவுக்கும் ராமகிருஷ்ணனுக்கும் சண்டையே வந்ததில்லைன்னு சொன்னால் உலகத்தில் மகா பெரிய பொய். உலகத்தில் மகா பெரிய பொய். எனக்கு என் மனைவிக்கு 40 வருஷமாக, இன்னும் கூட ஒன்று சொல்கிறேன், எனக்கு என் மனைவிக்கு 40 வருஷமாக ஒரு சண்டை கூட வரலன்னு சொன்னால் அந்த தம்பதிகள் சரியாக வாழவில்லை என்று அர்த்தம். ஒரு சண்டை வரணும், சண்டைக்கு பிறகு சாயங்காலம் ஒரு சமாதானம் ஆகணும். அதில் இருக்க கிக்கு சண்டையே இல்லாமல் வாழ்கிறதுல கிடையாது சார். சண்டை போடணும். ஊடுதல் காமத்திற்கின்பம், அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் திருவள்ளுவர். ஊடுதல்னா சின்னதாக சண்டை வரணும், அருவாள்லாம் தூக்கக்கூடாது. அது போடுதல். திருவள்ளுவர் சொல்கிறது ஊடுதல். சின்னதா ஒரு ஊடல், சின்னதா. உங்கள் கூட பேசவே மாட்டேன் நான் இனிமேல். இப்போ எங்கள் ஆட்சின்னா இந்த பகுதி எப்படி சொல்கிறது, பாட்டியா? திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆட்சி. எங்கள் பாட்டி, எங்கள் தாத்தா தறி நெஞ்சிக்கிட்டே இருப்பார், எங்கள் ஆட்சி தார் சுற்றிக்கிட்டே இருப்பான். திடீர்னு ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா தறியை விட்டு இறங்கி எங்கள் தாத்தா எங்கள் ஆட்சி பார்த்து, உனக்கு அறிவு இருக்கா உனக்கு அறிவு இருக்கா அப்படிம்பாரு. எங்கள் ஆட்சி தார் சுற்றுறதை நிறுத்திட்டு அவரை இப்படி பார்த்துட்டு, என்ன கேட்டிய அப்படிம்பா. உனக்கு அறிவு இருக்கா? எங்கள் ஆட்சி சிரிச்சுக்கிட்டே இல்லைங்கன்ட்டு அவ பாட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ பிரச்சனையே இல்லை சார், பிரச்சனையே இல்லை சார். எங்கள் ஆட்சிகிட்ட ஒரு நாள் கேட்டேன், ஆச்சி என்ன ஆச்சி உன் தாத்தா இவ்வளோ கருணை கொடூரமாக உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறாரு, நீ பாட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு கூலாக தார் சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னா. ஏல, உங்கள் தாத்தாவை கட்டின பிறகு எப்படிடா அறிவு இருக்கும்? பெரியவர்களே, நான் சொல்லுகிறேன், பிரச்சனைகளுக்கு இந்த பாருங்க, பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் வார்த்தைகள், பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகளும் வார்த்தைகளே. ஒரு வார்த்தையில் பிரச்சனை வரும், இன்னொரு வார்த்தையில் பிரச்சனை தீர்ந்து போய்விடும். இப்போ எங்கள் ஆட்சி அதுக்கு பதிலாக யாரை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டேன். யாரை பார்த்து? அன்னைக்கே சொன்னேன் எங்கள் அப்பன்ட்ட, இந்த ஆளை பார்த்தா நல்லா தெரியல, இவரை எனக்கு பேசி முடிக்காதுன்னு எங்கள் அப்பன்ட்ட சொன்னேன். எங்கள் அப்பந்தான் அறிவில்லாமல் உனக்கு கழுத்தை நீட்ட வச்சுட்டான். உனக்கு கழுத்தை நீட்டின காலத்துலேருந்து நான் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். என்னையை பார்த்தா அறிவு இருக்கான்னு கேட்குற, உனக்கு அறிவு இருக்கா? உங்கள் அம்மாவுக்கு அறிவு இருக்கா? உங்கள் அப்பத்தாவுக்கு அறிவு இருக்கா? அப்படின்னு சொன்னால்
பிரச்சனை என்ன ஆகிக்கிட்டே இருக்கும், பிரச்சனை என்ன ஆகிக்கிட்டே இருக்கும், பெருசாகிக்கிட்டே இருக்கும். எங்கள் ஆட்சி சைக்காலஜி படிக்கலை சார், எங்கள் பாட்டி சைக்காலஜி படிக்கலை, ஆனால் அவள் பெரிய சைக்காலஜிஸ்ட். அறிவு இருக்கான்னு கேட்டால் அறிவு இல்லைங்க, ஏன்னா முடிஞ்சு போச்சுல. எங்கள் வீட்டில் சண்டை வரும், சச்சரவு வரும், எல்லாம் வரும். ஆனால் இன்றைக்கி நான் இந்த நிறைந்த கிருஷ்ண மகாலில் வைத்து சொல்லுகிறேன், 52 ஆண்டுகள் நான் மேடைகளிலே வலம் வந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு அடிப்படை ஆதார சுருதி என்னுடைய அறிவோ திறமையோ அல்ல, என்னுடைய மனைவியின் அன்பும் ஆதரவும் மட்டுமே. உமாசங்கர் என் கூட வந்திருக்கிறார். இப்போ என் மனைவி எனக்கு துணை வரவில்லைன்னு தம்பிகிட்ட கேட்டேன், உமாசங்கர்கிட்ட, நீங்கள் வர முடியுமா? அவர் எனக்கு துணைக்கு வந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் என் மனைவியை பற்றி. இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ஃபோன் பண்ணி, உமா சார் சாப்பிட்டாங்களா? சார் மாத்திரை எங்கேயோ தென்காசியில் உட்காந்துக்கிட்டு திருப்பூருக்கு ஃபோன், சாப்பிட்டாங்களா, மாத்திரை போட்டாங்களா, கொஞ்சம் பார்த்துக்குங்க உமாசங்கர், நேரத்துக்கு மாத்திரை எடுத்து கொடுத்துங்க. நேற்று அவர் தான் மத்தியானம் மாத்திரையை ஞாபகப்படுத்தினார். எனக்கு நான் மேடைக்கு கிளம்புனேன்னா எனக்கு சட்டை துணிமணி எடுத்து வச்சு பேக் பண்ணி மாத்திரையெல்லாம் எடுத்து, அது ஒவ்வொரு ஐயா தான் இன்னைக்கு காலையில் பார்த்து கேட்டார், என்னையா இத்தனை மாத்திரை திங்கிற? ஒரு மாத்திரை குறைஞ்சாலும் சிக்கலாயிருது. ஒவ்வொரு அந்த அந்த மாத்திரை பேக்கெட்டில், ஒவ்வொரு பேக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேணால் ரூமுக்கு வாங்க, இந்த ரூம் பெரிய, இந்த இவ்வளோ ஒரு 7-8 பேக்கெட் இருக்கும். 7-8 பேக்கெட்லேயும் கார்கா மாத்திரை பேர், ஹார்ட்டுக்குரியது, காலை ஒரு மாத்திரை, இவ்வளவும் அதில் எழுதியிருக்கும். இதில் மாத்திரை பாக்கெட்டில் அப்படி 7 பாக்கெட்டில் எழுதியிருக்கும் சார். அல்சீட்டா, யூராலஜிஸ்ட், அரை மாத்திரை, மதியம் எழுதியிருக்கும். எழுதுனது யாரு? நான் இல்லை, என் மனைவி எழுதி பேக். ஏன்னா அவ்வளவுதான் நமக்கு அறிவுன்னு அவள் தீர்மானிச்சிட்டா. அதான் சார் உண்மை. எந்த மாத்திரையை எப்போ போடணும்னு அவனுக்கு தெரியாது. அதை சொல்கிறதுல எனக்கு வெக்கம் கிடையாது சார். எனக்கு கீட்ஸு தெரியும், ஷெல்லி தெரியும், பாரதி தெரியும், பாரதிதாசன் தெரியும், கம்பன் தெரியும். ஆனால் லௌகீகம் தெரியாது. ஒரு லௌகீகமான பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண வேண்டும் என்று எனக்கு தெரியாது. எனக்கு அந்த அளவுக்கு அறிவில்லை. நான் சொல்கிற புரியுதுங்களா சார்? ஒரு நாள் ஃப்ரிட்ஜை திறந்துட்டு நின்றுட்டே இருந்தேன் சார். ஃப்ரிட்ஜு திறந்துட்டு இப்படியே அந்த பக்கம் வந்தேன். என்னங்க? இல்லை, ஒரு வேட்டி அயன் பண்ணி வச்சேன். வேட்டி அயன் பண்ணியா? அதை ஃப்ரிட்ஜை திறந்துக்கிட்டு நிற்கிற? ஓ, இது ஃப்ரிட்ஜோ சார்? கப்பேர்டுக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் ஏன்னா என் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கிறதுலாம் வேறு விஷயங்கள். இன்றைக்கி மனைவி நல்ல வேட்பு விழாவுக்கு கந்தசாமி ஐயா கூப்பிட்ருக்காரு. அங்கே போய் என்ன செய்தி எப்படி சொன்னால் அந்த சபையில் நல்லா எடுக்கும், அந்த கருத்துக்கும் பொலிவாக இருக்கணும், அந்த விழாவுக்கும் பொருத்தமாக இருக்கணும், எப்படிலாம், அதுதான் என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? அப்போ எனக்கு கப்பேர்டுக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் வித்தியாசம் தெரியறதுக்கு நேரம் ஆகும். இன்னும் ஒரு நாள் ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்கன்னா, ஒரு பால் பாக்கெட் வாங்கினா பையை எடுத்துகிட்டு கிளம்புனேன். ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க, எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா 6 வாங்கிட்டு வாங்கன்னா, நான் என்ன செஞ்சேன்னு நினச்சிங்க? சார் அப்படி சிரிக்கிறாரு. என்ன சார் செஞ்சுருப்பேன்? சொல்லுங்கள் சார். 6 பால் பாக்கெட் வாங்கிட்டேன் சார். நீங்கள் எவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? ஏன்னா நீங்களும் அப்படி செஞ்சுருப்பீங்க. கரெக்டாக சொல்கிறாரு. 6 பால் பாக்கெட் வந்து 6 பால் பாக்கெட்டு. என்னங்க 6 பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்குறீங்க அப்படின்னா, நீ தானே சொன்ன ஒரு பால் பாக்கெட் வாங்க, எலுமிச்சம்பழம் பார்த்தா 6 வாங்கிட்டு வாங்கன்னு. நான் போகிற வழியில எல்லாம் எலுமிச்சம்பழம் இருந்தது.
எல்லா கடையிலையும் எலுமிச்சம்பழத்தை பார்த்துக்கிட்டே போனேன். 6 பால் இவ்வளோ தான் நமக்கு. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்? புரியுதுங்களா சார்? ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு இங்கே பாருங்க, மேடையில் பேசுறதுக்கு வேணால் கீட்ஸும் செல்லியும் உதவியாக இருக்கும். மேடையில் பேசுறதுக்கு வேணால் கம்பராமாயணம் உதவியாக இருக்கும். ஆனால் குடும்பத்தை நடத்துறதுக்கு மனைவி மட்டும்தான் உதவியாக இருக்க முடியும். நான் உங்களுக்கு ஒரு அதனால தான் அவர் நல்லா சொன்னார், பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி. ராமகிருஷ்ணன் பேசையில் சொன்னாரா, உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, பேருக்கு சொந்தம் உண்டு பேசும் பேச்சுக்கு பிள்ளை உண்டு, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் நான் கம்பீரமாக நடமாடிக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கு அடிப்படை, அதுக்கு வேறு யாரு? என் மனைவி. அது ஏன் வேறுன்னு சொன்னாங்க தெரியுமா? ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தில் பூ தெரியும், காய் தெரியும், பழம் தெரியும். பாராட்டுறவங்களெல்லாம் எதை பாராட்டுவாங்க? சே என்ன பூ, என்ன கலர், என்ன அழகாக இருக்குது, பூவை பாராட்டுவாங்க. என்ன காய், ஃபெர்டைல், என்ன செழிப்பாக காயை பாராட்டுவாங்க. என்ன கனிஞ்சிருக்குது, கனியை பாராட்டுவாங்க. எங்கேயாவது மரத்துக்கு பக்கத்தில் நின்று வேற பாராட்டியிருக்காங்களா? எங்கேயாவது பாராட்டியிருக்காங்களா சார்? எங்கேயாவது ஒரு மரத்துக்கிட்ட போய் ஆகா, கண்ணுக்கே தெரியலையே, கண்ணுக்கு தெரிகிறத பாராட்டுறீங்க, கண்ணுக்கு தெரிகிற பூவை பாராட்டுறீங்க, காயை பாராட்டுறீங்க, பழத்தை பாராட்டுறீங்க. அதுக்கெல்லாம் அடிப்படை யாரு? அதுக்கெல்லாம் அடிப்படை எது? இந்த வேர் தானே. அப்போ அந்த வேரை பாராட்டணும்னு தோணலைல நமக்கு. வேரை பாராட்டணும்னு தோணுனது மகரிஷிக்கு மட்டும்தான். அதான் மனைவி நல வேட்பு. மனைவி நல வேட்பு விழாங்கிறது என்ன தெரியுமா? வேரை பாராட்டுகிற விழா. அந்த வேர் இல்லைன்னா பூ கிடையாது, பழம் கிடையாது, காய் கிடையாது, பழம் கிடையாது, எதுவும் கிடையாது சார். சொல்ல புரியுதுங்களா? வீடு அப்படிங்கிறது ஹவுஸ், ஹோம் அப்படிங்கிறத இல்லம்னு மொழிபெயர்த்தான். சொல்ல புரியுதுங்களா? வீடு அப்படிங்கிறது ஹவுஸ். வீடு கட்டுறது கட்டடம், அதுக்கு சிமெண்ட்டு, செங்கல், இரும்பு, மரம் இருந்தால் போதும். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு குடும்பத்தை கட்டுறதுன்னா அது கட்டுவது அல்ல, கட்டுமானம். கட்டடம் வேறு, கட்டுமானம் வேறு. மகரிஷி சொல்வார், கட்டடத்தை கட்டுவதற்கு அறிவு வேண்டும், ஆனால் குடும்பத்தை கட்டுமானம் பண்ணுவதற்கு ஞானம் வேண்டும். அறிவு வேற, ஞானம் வேற. புரியுதா? அறிவு வேற. கட்டடம் கட்டுறதுக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, எவ்வளவு சிமெண்ட்டு, எவ்வளவு மண், எவ்வளவு சுண்ணாம்பு, எவ்வளவு கலவை பண்ணணும், எவ்வளோ நாள் ஆற போடணும், எவ்வளோ நாள் தண்ணி ஊற்றணும், இதெல்லாம் என்னது? இதெல்லாம் அறிவு. கட்டிடத்தை கட்டுவதற்கு அறிவு வேணும். அந்த கட்டிடத்துக்குள் கட்டுமானமாக ஒரு குடும்பத்தை கட்டுவதற்கு ஞானம் வேண்டும். ஆண்களிடம் அறிவு இருக்கிறது, பெண்களிடம்தான் ஞானம் இருக்கிறது. அதைத்தான் நாராயணன் தொகுப்புரையில் சொன்னார். நாராயணன் சொன்னாரா யார் சொன்னாங்க? பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான். யார்? பாரதி. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான், புவி பேணி வளர்த்திடும் ஈசன். பெண்ணுக்கு தான் ஞானத்தை வச்சான். அவ தான் ஒரு, அதனால தான் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லாதீங்க. இங்கே இருக்கிற ஆண்கள், மை ஒய்ஃப் இஸ் எ ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லாதீங்க. நம்ம ஆஃபீஸில் ஒரு ஒய்ஃப் இருக்குன்னு அர்த்தம் ஆயிரும். அதில் ஹோம் மேக்கர். ஹவுஸுங்கிறது வீடு, ஹோமுங்கிறது இல்லம். இல்லம்ங்கிறது தான் குடும்பம். அதனால தான் இல்லத்தரசின்னா. இல்லத்தரசன் உங்களுக்கு பேர் உண்டா? நான் தான் இல்லத்தரசன். ஐயா கந்தசாமி ஐயா இல்லத்தரசன். அந்த அம்மா தான் இல்லத்தரசி. இவருக்கு பேர் மனையான் கிடையாது. மனையான், அவங்களும் மனையாள்.
மனையாள். மனையாள்னா என்ன அர்த்தம்னா மனையை ஆள்கிறவள், மனையை ஆள்கிறவள். இல்லாள், இல்லத்தை ஆள்கிறவள். இவரை இல்லான்னு ஆண்பால் சொன்னீங்கன்னு வைங்க, ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். கந்தசாமி ஐயா ஒரு நல்ல இல்லான். இல்லான்னா ஒன்றுமத்த வெறும்பையன்னு அர்த்தம். புரியுதா என்ன சொல்கிறோம்னா? உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேனே. இப்போ கந்தசாமி ஐயா என்னை பார்க்குறதுக்கு இது அவர் நாராயணன் தான் அந்த கொளுத்தி போட்டாரே. நாராயணன் கொளுத்தி போட்டதை நம்பி இவர் புறப்பட்டு குத்தாலத்துக்கு வந்து குளிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வர்றார். தென்காசியில் மேலகரத்தில். என் மனைவி ஈசி சேரில் படுத்து எதிர்நீச்சல் பார்த்துக்கிட்டு இருக்கா. குணசேகரனுக்கு எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்ததுன்னா அந்த ஆதி குணசேகரனை கொன்னுருவேன். யார்? என் மனைவி. அவன் அந்த ஜனனியை என்ன பாடுபடுத்துகிறான் அப்படின்னு ஈசி சேரில் படுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. காலிங் பெல் அடிக்குது. காலிங் பெல் அடித்த உடனே போய் கதவு பக்கத்தில் போய் பார்த்தா ஐயா நிற்கிறார். ஐயா வாங்கய்யா. நான் தான் எந்திரிச்சு போய் கதவு திறந்து ஐயா வாங்கய்யாங்கிறேன். அவர் வணக்கம் சொல்கிறாரு. உள்ளே வர்றோம். உள்ளே வந்தோடனே ஏம்மா கந்தசாமி ஐயா வந்திருக்காருமா, ஆழியார் அறிவித்திருக்கோயில் அறங்காவலருமா. நானே ஆதி குணசேகரனில் ஆழ்ந்து கிடக்கிறேன். அதில் கந்தசாமி வந்தா என்ன, வெந்தசாமி வந்தா என்ன, எந்த சாமி வந்தாலும் ஐ டோன்ட் மைண்டு. அவாட்டில் ஐயாவை பார்த்து வணக்கம் சொல்லலை, வாங்க சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. நான் தான் ஐயா வாங்கன்னு உள்ளே கூப்பிட்டு போய் ஹாலில் உட்கார வச்சு ஐயா காஃபி சாப்பிட்றீங்களா இல்லை ஜூஸ் ஏதாவது போட்டு தரட்டா. நான் அவள் பாட்டில் எதிர்நீச்சல் அப்போ நம்ம லைஃப் எதிர்நீச்சல் போயிட்டுருக்கு. பார்த்துட்டு காஃபியே குடிக்கிறேன். இவர் நானே போய் காஃபி கலந்து காஃபி கொண்டாந்து கொடுக்குறேன். நான் இங்கே இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கா. அவள் பாட்டில் ஈசி சேரில் படுத்து எதிர்நீச்சல் பார்த்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நான் கிளம்பட்டுமா? அவர் வெக்ஸாக இருப்பார்ல, மனசுக்கு எரிச்சலாக இருக்கும்ல. என்னங்க அப்போ நான் கிளம்புறேன் ப்ரொஃபஸர். சரியா அப்படின்ட்டு இப்போ திருப்பூர் வந்துட்டார். மோகன் ஐயாவை சந்திக்கிறார். மோகன் ஐயா கந்தசாமி ஐயாட்டக்கிற தென்காசி போனீங்களே, ப்ரொஃபஸர் ராமச்சந்திரனை பார்த்தீங்களான்னு கேட்குறார். கந்தசாமி ஐயா என்ன கேட்டீங்க? இல்லை, குத்தாலம் போய் குளிச்சுட்டு தென்காசி போனீங்களே, ராமச்சந்திரனை பார்த்தேன். சார் சார் ஒரு முளை கயிறு கிடைக்காதா சார்? எப்படி ஒரு முளை கயிறு? இவன்லாம் வாழணுமா சார்? சார் இவன்லாம் தூக்கு போட்டுட்டு சாவலாம் சார், மனுஷனா சார்? மோகன் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? நான் போகிறேன், இந்த பைய போய் காப்பி போட்டு கொடுக்குறான் சார். அவன் பொஞ்சாதி அவள் பாட்டில் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு டிவியை பார்த்துட்டே இருக்கிறா சார். இவெல்லாம் சார் நம்ம செலவுலையாவது கயிறு வாங்கி கொடுப்போம் சார். நீங்கள் ஒரு 15 ரூபா கொடுங்க, நான் ஒரு 15 ரூபா போட்டு ஒரு 30 ரூபாய்க்கு கயிறு வாங்கி கொடுப்போம் சார். முடிஞ்சால் நாமளே போய் ஒரு முடிச்சு போட்டு கொடுப்போம் சார். ரைட்டா ரைட்டா? இது ஒரு சீன் இப்படி வச்சுக்கோங்க. அப்படியே இன்னொரு நாள் வர்றார். ஈஸி சேரை தள்ளி விட்டுட்டு என் மனைவி டபார்னு எழுந்திரிச்சு டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு ஐயா வாங்கய்யா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா, பெரியவங்க நீங்கள் வந்தது சந்தோஷம் ஐயா, வாங்கய்யா உள்ளே வாங்கய்யா. என்னங்க ஐயா வந்திருக்காங்க, கந்தசாமி ஐயா வந்திருக்காங்க, நான் உட்காருங்க, எனக்கு காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, காஃபி கொடுமா, காஃபி பண்ணு, சூடாக இருக்கட்டும், சுகர் போடலாமாங்க. எல்லாம் யார் செய்கிறா? யார் செய்கிறா? மனைவி செய்கிறாங்க. இதே கந்தசாமி ஐயா இப்போ திருப்பூருக்கு வர்றாரு.
அதே மோகன் ஐயா கேட்குறாரு, போனீங்களே ப்ரொஃபஸரை பார்த்தீங்களா? சார் கொடுத்து வச்சேன் சார். எப்படி கொடுத்து வச்சேன்? என்ன சார் ஒய்ஃப்னா அப்படி சார். அப்படி வாசலில் போய் நின்னோன்னா வந்து காலில் விழாத குறையா உள்ளே கூட்டு போய் உபச்சாரம்னா ஹாஸ்பிட்டாலிட்டி டு த கோர், உபச்சாரத்தினுடைய உச்சம். என்னமா அந்த பொண்ணு சார் கொடுத்து வச்சவன் சார் ராமச்சந்திரன். பெரியோர்களே, நான் இவ என்னெல்லாம் செஞ்சாலோ அதையெல்லாம் தான் நான் தடவை நான் செஞ்சேன். வாங்கன்னு கூப்பிட்டேன், சேர் எடுத்து போட்டேன், காப்பி போட்டு கொடுத்தேன், ஃபேனை போட்டேன், ஏசியை போட்டேன். என் பொஞ்சாதி என்னெல்லாம் செஞ்சாலோ அதையெல்லாம் நான் செஞ்சேன். அவ்வளவு செஞ்சு எனக்கு ஒரு முளை கயிறுங்கிறாரு. இப்போ புரியுதா என்ன சொல்ல வர்றேன்னு? புரியுதா? நான் என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் என் குடும்பத்தோட பெருமை என்னால் நிற்காது. புரியுதா? நான் என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் என் குடும்பத்தின் பெருமை என்னால் நிற்காது. என் குடும்பத்தோட பெருமை நிற்கணும்னா யாரால முடியும்? என் மனைவியால் தான் முடியும். அதனால் அவளை வாழ்த்தியே ஆகணும், அவளை வணங்கியே ஆகணும். அதுதானே சார்? சிம்பிள், வெரி சிம்பிள். நான் காப்பி போட்டு கொடுத்த பிறகு ஒரு முளை கயிறுன்னு அர்த்தம். அந்த காப்பியையும் குடிச்சிட்டு ஒரு முளை கயிறு இல்லையானா என்ன அர்த்தம்? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அல்ல நண்பர்களே, மனைவியே இறைவன் கொடுத்த வரம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அல்ல, மனைவி அமைவதே இறைவன் கொடுத்த வரம். மனைவி மந்திர உறவுன்னு ஏன் தலைப்பு போட்டோம்? மந்திரம் புனிதமானது, அதுபோல் மனைவியும் புனிதமானவள். மந்திரம் ஆழமானது, அர்த்தமுள்ளது, மனைவியும் அர்த்தமுள்ளவள். அவள் சொல்கிற சொல்லில் அர்த்தம் இருக்கும், அவள் பேசுகிற பேச்சில் அர்த்தம் இருக்கும். நம்ம எல்லா மகரிஷி சொல்கிற மாதிரி பார்த்தா எதுனாலும் அவங்களோட கலந்து பேசி தான் முடிவெடுக்கணும், தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடாது. நான் அந்த இடத்துல ஒரு பிளாட் வாங்கலாம்னு இருக்கம்மா, நீ என்னம்மா நினைக்கிற, அந்த இடத்த வேணா நீ வந்து பார்த்து உனக்கு ஓகேனா வாங்குவோம்மான்னு சொல்லணும். ஏங்க நீங்கள் ஏதோ பிளாட் வாங்க போகிற பொம்பளையா லட்சணமாக இருக்கணும். பிள்ளைய பெத்தமா வளர்த்தமா பாத்திரம் பண்டத்தை தேத்தமா சமையல் பண்ணமான்னு இருக்கணும். என்ன பிளாட் எங்கே வாங்குறீங்க அதெல்லாம் நீ பேசக்கூடாது. உனக்கு என்ன தெரியும் சார்? உனக்கு பிளாட்டு தான் தெரியும். அந்த பிளாட்டில் ஒரு வீட்டை கட்டி அதை குடும்பமாக மாத்திர வித்த மனைவிக்கு தான் தெரியும். கலந்து பேசணும், பாராட்டணும். இப்போ என்ன நானும் என் மனைவியும் போய்கிட்டு இருக்கோம். போய்கிட்டு எதிரில் ஒரு ப்ரொஃபஸர், உங்கள் பட்டிமன்றம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரொஃபஸர், சூப்பராக பேசுகிறீங்க அப்படின்னோடனே என் மனைவி, ஆமாங்க அவர் எப்போவுமே நல்லா பேசுவாருங்க, சூப்பராக பேசுவாருங்க அப்படின்னு அந்த பாராட்டை அங்கீகரிக்கிறார். என்னை ஒருத்த மூணாம் மனுஷன் என்னை பாராட்டினா அந்த பாராட்டை என் மனைவி அங்கீகரித்து அடுத்தவர்கள் என் கணவரை பாராட்டுகிறார்கள் என்று ஆனந்தப்படுகிறவள் யார்? மனைவி. அதை அப்படியே உல்டாவா போடுங்க, அப்படியே உல்டா. என் மனைவி நல்ல டான்ஸர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல நடன மணி. நாங்கள் 2 பேரும் போயிட்டுருக்கோம். யாரோ ஒருத்தன் வந்து என் மனைவி கையை பிடிச்சி குலுக்கிட்டு, முந்தா நாள் பெர்ஃபார்மன்ஸ் நாரதகான சபையில், என்னம்மா இது யார் உங்கள் புருஷரா? அதில் தான் இவன் வெக்ஸ் ஆயிடுவா. இது யார் உங்கள் வீட்டுக்காரரா? ஆமாம் சார் உங்கள் மனைவி. என்னம்மா நமக்கு இதில் என்ன பெரிய சிக்கல் என்னன்னா, ஒரு பொம்பளை புள்ள வந்து மனைவியை பாராட்டினா கோவப்பட மாட்டான்.
ஒரு டிசீஸ், நோய். ஒரு ஆம்பளை புள்ள வந்து மனைவியை பாராட்டிட்டா கை வேற கொடுத்துட்டானே, கப்ப 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 கப்பன்னு எரியும். சார் என்ன சார் இது, என்ன சார்? ஒரு தெய்வத்தை தொட்டு கும்பிடுறது இல்லையா சார்? ஒரு தெய்வத்தை தொட்டு கும்பிடுறது இல்லையா? அது மாதிரி நினைங்கப்பா. மனைவியை இன்னும் ஒரு ஆண் பிள்ளை கைப்பிடித்து குலுக்கி பாராட்டினான்னா அவன் என்ன செய்கிறான்? அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான கலையை பாராட்டுகிறான் என்கிற சிந்தனை கணவன் மனசுக்குள்ளே வரலன்னா அந்த குடும்பம் எப்படி நல்லா இருக்கும்? வீட்டுக்கு போனவுடனே சண்டை. அவன் யார்? என் கூட 8ஆம் கிளாஸ் படித்தாங்க. அப்போ 8ஆம் கிளாஸ் படித்து இன்றைக்கி 25 வருஷம் கழிச்சும் உன்னைய அவன் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருக்கான். எங்கள் ஆக்சிடெண்டெல்லாம் பார்த்தாருங்க, பாராட்டினாருங்க. இதில் உன்னைய பாராட்டினா அவள் அங்கீகரிக்கிறாள்ல, அதே மாதிரி அவளை பாராட்டினா நான் அங்கீகரிக்கணும்ல. அதே மாதிரி பெரிய ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்கிறேன், கணவன்மா சாப்பாடு சமைச்சு வச்சுருந்தாங்கன்னா அந்த முகத்தை பாருங்கள். அது பல ஆம்பளைகள்கிட்ட சொன்னேன், முகத்தை பாரியா, பார்த்தா சாப்பிட முடியாதியா? எப்படி முகத்தை பார்த்தா சாப்பிட முடியாது? ஏடாரே, உனக்கு அவள் கிடந்து கிச்சனில் கிடந்து சமைக்கிறதுங்கிறது லேசான காரியம்னு நினைக்கிறீங்களா? சும்மா நீங்கள் சாதாரணமாக சொல்லிடலாம், ஆஃப்டர் ஆல் சமைக்க மட்டும்தானே செய்கிறேன்னு நீங்கள் சொல்லிடலாம். நின்று பாருங்கள், கிச்சனில் போய் நின்று பாருங்கள். பெரிய கலை சார். குக்கிங் இஸ் தபஸ்யா. சமையல் என்பது ஒரு தவம். பக்குவமாக செஞ்சு நம்ம அவள் சமைக்கிற போது நம்ம வீட்டுக்காரர் இப்போ வந்துடுவார், பிள்ளைங்க இப்போ வந்துடும். அதை சாப்பிட்ற போது அப்படியே அந்த பொண்ணை பார்த்து, நல்லா இருக்குமா, குழம்பு நல்லா வச்சுருக்கம்மா, சே இந்த மாதிரி குழம்பு வைக்கிறவன் கைக்கு ஒரு 5 பவுனில் ஒரு வளையல் செஞ்சு போடணுமா, ஆனால் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிடுவா. 7 வருஷமாக இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்க. 5 பவுனு 5 பவுனுன்னு 7 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்க. நானும் சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கேன். பாராட்டுங்க சார். பாராட்டினா தான் சார் மணவாளன். பாராட்டாமல் மொக்கு மொக்குன்னு சாப்பிட்டீங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா, இந்த கொத்தனார் சாந்து குழைச்சி அப்புவார் பார்த்துருக்கீங்களா? சப்புன்னு அடிப்பார். அது மாதிரி எந்திரிச்சு போயிடுவான். அந்த பிள்ளைக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கு. இந்த மாக்கானுக்கு போய் நம்ம கிடந்து பார்த்து பார்த்து சமைச்சு வச்சா மாடு வைக்க திங்கிற மாதிரி இப்படி அள்ளி போட்டுட்டு எருமை கணைக்கிற மாதிரி காடு ஏப்ப விட்டுட்டு எந்திரிச்சு போகுதே. புரியுதா நான் என்ன சொல்லுவேன்? ரெக்கக்னைஸ் பண்ணுங்க சார். சார் ரேஸில் ஓடுற ஒரு குதிரை ஃபஸ்ட்டில் வந்துருச்சுன்னா இறங்கின உடனே அந்த ஜாக்கி என்ன பண்ணுறாரு? குதிரையில் ரேஸில் அந்த ஃபஸ்ட்டு வந்த குதிரையை இறங்கின உடனே அந்த குதிரையை ஓட்டின ஜாக்கி என்ன பண்ணுறாரு? அந்த குதிரையை அப்படி தடவி கொடுத்து அப்படி ஒரு தட்டி கொடுக்குறாரா இல்லையா சார்? குதிரைக்கு கொடுக்குற மரியாதையை பஞ்சாதிக்கு கொடுக்கக்கூடாதா சார்? மகரிஷி சொல்கிறார் சார், பாராட்டுங்க, நண்பர்களாக இருங்க. இது எல்லாமே மகரிஷி சொல்கிறார். தம்பதிகளாக இருக்காதீங்க, நண்பர்களாக இருங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. மகாத்மா காந்தி சொன்னார், மனைவி என்பவள் ஜீவிய கால சிநேகிதின்னார். மனைவி என்பவள் ஜீவிய லைஃப் டைம் ஃப்ரெண்டு. அதுக்கு முன்னாடி 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் நட்புங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்கார். உடம்பொடு உயிரிடை அன்ன மற்றன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. கணவனுக்கும் மனைவிக்கு இடையில் இருக்கிற உறவு உடம்புக்கும் உயிருக்கும் இடையில் இருக்கிற உறவு. உயிர் இல்லாமல் உடம்புக்கு மரியாதை கிடையாது, உடம்பு இல்லாமல் உயிருக்கு மரியாதை கிடையாது. கிடையாதுல, தனித்தனியாக பிரித்து பாருங்கள். உடம்பு தனியாக உயிர் தனியாக பிரித்து பாருங்கள். அப்போ உடம்பும் உயிரும் சேர்ந்தா தான் அந்தஸ்து. அப்போ உடம்பும் உயிருக்கும் உள்ள உறவு தான் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு. அந்த உறவு நட்பு அப்படிங்கிற. உடம்பொடு உயிரிடை அன்ன மற்றன்ன மடந்தையோடு
எம்மிடை நட்பு. புரியுதுங்களா? ஜீவிய கால சிநேகிதி, ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்னு வந்தால் விட்டு கொடுத்துருவோம்ல. தம்பி அண்ணன் டிஷர்ட்டை எடுத்து போட்டுக்கிட்டு அடிச்சுடுவான், பார்த்துருக்கீங்களா? புது டிஷர்ட் அண்ணன் வாங்கி வச்சுருந்தான், தம்பி அவனுக்கு சொல்லாமல் எடுத்து போட்டுக்கிட்டான்னு வைங்க, சப்புன்னு அடிச்சுடுவான். ஏன் டிஷர்ட்டை ஏன்டா கேட்காம எடுத்து போட்டான்னு அடிச்சுடுவான். ஆனால் ஹாஸ்டலில் அவன் டிஷர்ட் எடுத்து அவன் ஃப்ரெண்டு ரூம்மேட்டு போட்டான்னா அதே அண்ணன், தம்பி அடித்த அதே அண்ணன் ஃப்ரெண்டு எடுத்து போட்டுக்கிட்டானா, ஹே பாஸ்கர் என்னை விட டிஷர்ட் உனக்கு நல்லா இருக்குடாம்பா. அப்போ என்ன ஆயிடுது? நட்புன்னு வந்துட்டா விட்டு கொடுக்கறது, தியாகம் பண்ணுறது, தொண்டு செய்கிறது, அன்பு செய்கிறது. சரிங்களா? அதனால தான் சொன்னார், மகரிஷி சொன்னார், நண்பர்களாக இருங்கள், வெறும் தம்பதிகளாக இருக்காதீர்கள். நண்பன்னா ஆட்டோமேட்டிக்காக பாராட்டுவான் தெரியுமா? மாப்பிள்ளை இன்னைக்கு மேடையில் பின்னிட்டடா, நீ தான்டா நம்பர் 1, சூப்பர், நல்லா பேசுனடா, பாராட்டுறான்ல, பாராட்டுங்க. நிறைவாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன், மகரிஷி சொன்னதே சொல்லி முடிச்சிடுறேன். பெண்களுக்கு உங்கள் அதாவது மனைவிமார்களை கணவன்மார்கள் வாழ்த்த வேண்டும் என்று ஆசைப்பட்டால், அப்படி தானே, இதுதானே நோக்கம். மனைவி நல வேட்புனா என்ன அர்த்தம்? மனைவி நல வேட்புனா என்ன அர்த்தம்? வேட்டல் அப்படிங்கிற சொல்லுக்கு விரும்புதல் அப்படின்னு அர்த்தம். வேட்டல் என்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? விரும்புதல். அப்போ மனைவி நலத்தை விரும்புதல். நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த ஜீவன் நல்லா இருக்கணும்னு நாம் நினைக்கணும். நான் நல்லா இருக்கணும்னு என் மனைவி நினைக்கிறாள்ல, அப்போ என் மனைவி நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கணும். அவ்வளோதான், வெரி சிம்பிள் லாஜிக். ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், காஃபி கொண்டாந்து வைக்கிறாரு, நம்ம தெரியாமல் கைப்பட்டு காஃபி சிந்திருச்சு டேபிளில். உடனே அடுத்த சேரில் இருக்கிற ஒரு அம்மாவோ ஐயாவோ ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அந்த அந்த சிந்தின காஃபியை க்ளீன் பண்ணால் என்ன செய்வீங்க? அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது, நம்ம கைப்பட்டு காஃபி சிந்திருச்சு, அவங்க வாலண்டரியாக என்ன பண்ணுறாங்க? அந்த இடத்த க்ளீன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவீங்க? யாருன்னே தெரியாது, நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. உடனே என்ன சொல்கிறீங்க? தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார், சாரி சார் கை தெரியாமல் போட்டு சொல்கிறோமா இல்லையா? சார் ஆஃப்டர் ஆல் ஒரு காஃபி சிந்திருச்சுங்கிறதுக்கு தொடச்சி விட்டதுக்கே நன்றி சொல்கிறோம்னா, நம்ம கூடவே வாழ்ந்து நமக்காகவே வாழ்ந்து நம்ம பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி சிரமப்பட்டு தொண்டு செய்து தியாகம் செய்து அந்த பொண்ணுக்கு நாம் தேங்க்ஸு சொல்லணுமா வேண்டாமா? ஒரு ஆஃப்டர் ஆல் காஃபியை தொடச்சதுக்கு சொல்கிறோம்ல, தேங்க்ஸ், தேங்க்யூ மேடம். 2 நாள் லீவு வேணும்னு கேட்குறோம், மேனேஜர் ஓகே கிராண்டட், என்ன சொல்கிறீங்க? தேங்க்யூ சார் சொல்கிறோம்ல. அப்போ சின்ன சின்ன உதவிகளுக்கே நன்றி சொல்லுகிற நாம் பெரிய பெரிய உதவிகளை செய்யக்கூடிய, வாழ்க்கையே நமக்காக அர்ப்பணிக்கக்கூடிய, பெரிய பெரிய உதவிகளையே செய்யக்கூடிய அந்த பெண்ணுக்கு நாம் நன்றி சொல்லணுமா இல்லையா? அந்த நன்றி சொல்கிறதுக்கான விழா தான் மனைவி நல வேட்பு விழா. நிறைவாக ஒன்று சொல்லுது, பெண்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கணும். கணவன் உங்களை வாழ்த்தணும்னா வாழ்த்துதற்குரியவர்களாக நீங்கள் இருக்கணும்ல. அதை யாருமே சொல்லலை இது வரைக்கும். அது சொல்லணும், அவருக்கு அப்படி சிரிப்பு. இப்போ தான் ஆண்களுக்கு உற்சாகம் வருது, ஆகி இப்போ தான்டா நம்ம பாயிண்ட்டுக்கு வர்றான் அப்படின்னு. சார் நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வரலையா? இங்கே பாருங்க, நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். மகரிஷி என்ன சொல்கிறார்? புற அழகை போற்ற வேண்டாம். பெண்களாகிய நீங்கள், மனைவிமார்களாகிய நீங்கள் புற அழகை போற்ற வேண்டாம். அக அழகை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். அக அழகு என்பது தொண்டு செய்வது, தியாகம் செய்வது, விட்டு கொடுப்பது, இதெல்லாம் அக அழகு, இன்டர்னல் பியூட்டி. இங்கே நான் இந்த சபையில் இருக்கிற பெண்களை எல்லாம் பார்க்குறேன், மனைவிமார்களை எல்லாம் பார்க்குறேன், யாருமே பியூட்டி பார்லருக்கு போகிற மாதிரி தெரியல.
இங்கே இருந்த எல்லாரையும் பார்க்குறேன். சும்மா முகம் கழுவி இருக்கிறீங்க, பவுடர் அப்ளை பண்ணியிருக்கீங்க, நல்ல டீசெண்டாக ப்ரெசென்டபுளாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, வந்திருக்கிறீங்க. யாரும் ஹேர் டை போடுறதுக்காக, ப்ளீச்சிங் பண்ணுறதுக்காக, ப்ரௌசிங் பண்ணுறதுக்காக, இதுக்கெல்லாம் பியூட்டி பார்லருக்கு போன மாதிரி நீங்கள் போவீங்களாமா? அபிராமி அபிராமி அது நோ நோ. யார் அம்மா பாருங்க பார்த்தாலே தெய்வாம்சமாக இருக்குது. பியூட்டி பார்லருக்கு போகல. முதல்ல பியூட்டி பார்லருங்கிற வார்த்தையே தப்பு. மேக்கப் பார்லருங்கிறது தான் கரெக்டான வார்த்தை. பியூட்டிங்கிறது மகரிஷி சொல்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற அழகு தான் அழகு. கல்வி அழகே அழகு நாளில் ஔவையார் மஞ்சள் அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. நீங்கள் பியூட்டி பார்லருக்கெல்லாம் போய் மேக்கப் போட்டுக்கிட்டு அது குடும்ப பெண்களுக்கு தேவையா சார்? லிப்ஸ்டிக் இருந்தாரு. நான் ஒரு பொண்ணுகிட்ட கேட்டேன், ஏம்மா லிப்ஸ்டிக் போட்ட சரி, அது எதுக்கு இப்படி சப்பு கொட்டுற அப்படின்னு ஏன் செய்கிறேன்னு. அப்போ தான் அங்கிள் யூனிஃபார்மாக பரவுங்குது. யூனிஃபார்மாக அறிவு தான் பரவணும். அதனால் இந்த பியூட்டி பார்லர் இந்த கான்செப்ட்லாம் நமக்கு மகரிஷியே அதை அக்னாலஜ் பண்ணலை. அதுக்காக சொல்கிறேன், அது தேவையில்லை. ஏன்னா எனக்கு தெரிய ஒரு இன்டர்வியூ இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஹேர் ஸ்டைல், இந்த ஹேரை எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு ஒரு டிவியில் ஒரு வடநாட்டு நடிகைகிட்ட பேட்டி எடுக்கிறான். அவளுக்கு தமிழ் தெரியல. இவன் இவ்வளோ நீள மைக்கை வச்சுக்கிட்டு டிவியில், வாங்க மேடம், அந்த பொண்ணு, அந்த நடிகை பேர் புனுகு ஸ்ரீ, வடநாட்டு நடிகை. தேங்க்யூ ஃபார் யுவர் விசிட். நீங்கள் உங்கள் முடியை ரொம்ப பிரமாதமாக வச்சு, நீளமாக பிரமாதமாக வச்சுக்கிறீங்க, உங்கள் முடியை நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்கிறான். பெரிய கேள்வி, ரொம்ப முக்கியம். உடனே அந்த பொண்ணு, ஓ முடி அது ரொம்ப கஷ்டம், நீங்கள் ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டுருக்குறீங்க, அந்த முடி காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சுடு தண்ணி, ஹாட் வாட்டர், நோ ஹாட் வாட்டர், சுடு தண்ணி பட்டு முடி கொட்டி போகும். அப்போது என்ன குளிர்ந்த தண்ணியில் தான் குளிக்கணுமா மேடம்? அவன், ஆமாம், ஒன்லி கூல் வாட்டர், நோ சுடு தண்ணி, நோ ஷாம்பு, ஷாம்பு போடக்கூடாது, ஃபுல் ஆஃப் கெமிக்கல்ஸு, ஷாம்பு போடக்கூடாது, ஷாம்பு இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் பாம்பு. உடனே அவன், அது எப்படி மேடம் ஷாம்புவையும் பாம்புவையும் கம்பேர் பண்ணுறீங்க? ஓ, ஷாம்பு போட்டால் நொறைச்சி வரும், பாம்பு போட்டாலும் நொறைச்சி வரும். சரி ரைட்டு, ஷாம்பு போடக்கூடாது, சுடு தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. குளிச்சு முடிச்சு வெளியே வந்து பிறகு டோன்ட் யூஸ் ஹீட்டரு, ஹீட்டர் சூடு பட்டு முடி கொட்டி போகும். அப்போது முடி காய வைக்கிறதுக்கு என்ன மேடம் செய்யணும்? வீட்டிலே மாமனார் மாமியார் இல்லை, மாமனார் கையில் ஒரு விசிறி, மாமியார் கையில் ஒரு விசிறி, நீங்கள் முடி விசிறி போட்டு மாமனார் மாமியார் விசிறி இப்போ முடியை காய வைக்கிறதுக்கு மாமனார் விசிறி, மாமியார் விசிறி ஓகே மேடம், தேங்க்யூ மேடம், ரொம்ப பிரமாதமான டிப்ஸ்லாம் கொடுத்தீங்க. நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் இனிமேல் முடியை பராமரித்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை ஏற்படுத்தி, ஏன்னா முடியல தானே எல்லாம் இருக்குது. வைண்டப் பண்ணிடுவோமா, இன்டர்வியூ வைண்டப் பண்ணிடுவோமான்னா, இருங்கோ, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த முடி நல்லா காஞ்ச பிறகு அந்த முடிக்குள்ளே பாம்பிராணி விட்டுறணும். பாம்பிராணியை விடவா? ஏன் பாம்பிராணி? ஓ ஐ எம் சாரி, பாம்பிராணி இல்லை, சாம்பிராணி. சரி, அப்போ ஓகே மேடம், தேங்க்யூ. இருங்க, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் செய்கிறது முக்கியம் இல்லை,
ராத்திரி படுக்கையில் ஞாபகமாக கலட்டி ஹேங்கரில் மாட்டிட்டு படுக்கணும். மூதேவி பூரா ஒட்டு முடி, சௌரி முடி. இது ஹேங்கரில் மாட்டுற முடிக்கு சாம்பிராணியை போடு, மாமியாரை விசிற சொல்லு, ஷாம்பு போடாத. இப்போ மகரிஷி சொன்ன தத்துவத்தை நினச்சி பாருங்கள். எந்த தத்துவ ஞானிக்கும் தோன்றாத தத்துவம் இந்த மனைவி நல வேட்பு. சாக்ரட்டிஸ் இருந்தார், எங்கல்ஸ் இருந்தார், சாணக்கியர் இருந்தார். யாருக்கும் மனைவியை கொண்டாடணும், மனைவியை பாராட்டணும்னு எந்த தத்துவ ஞானிக்கும் தோணலை. வேதாத்திரி மகரிஷிக்கு மட்டும்தான் தோணுச்சு. அதனால் இந்த விழா மிகச்சிறந்த விழா. அவர் சொன்னதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய அக அழகை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். அக அழகு என்பது தொண்டு செய்வது, தியாகம் செய்வது, விட்டு கொடுப்பது. அப்படி நீங்கள் செய்தால் உங்கள் கணவன்மார்கள் உங்களை வாழ்த்தி கொண்டே இருப்பார்கள். நிறைவாக ஒன்று சொல்லுகிறேன், இந்த விழா குடும்ப விழான்னு நினைக்காதீங்க. இது குடும்ப விழான்னு எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறீங்க. கணவன் மனைவியாக வந்திருக்கோம், இது குடும்ப விழா இல்லை. நான் சொல்கிறேன், ஏன் இது குடும்ப விழா இல்லை தெரியுமா? மகரிஷி சொன்னார், குடும்பம் நல்லா இருந்தால் ஒரு சமுதாயம் நல்லா இருக்கும்னார். குடும்பம் நல்லா இருந்தால் ஒரு சமுதாயம் நல்லா இருக்கும். அப்போ குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு அடிப்படை யார்? மனைவி. அப்போ மனைவி மூலமாக குடும்பம் நல்லா இருந்தால் எது நல்லா இருக்கும்? சமுதாயம் நல்லா இருக்கும். இப்போ சொல்லுங்க, இது குடும்ப விழாவா சமுதாய விழாவா? சமுதாய விழா. சமுதாயம் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும். இப்போ சொல்லுங்க, இது சமுதாய விழாவா நாட்டு விழாவா? நாட்டு விழா. நாடுகள் நல்லா இருந்தால் உலகம் நல்லா இருக்கும். இப்போ சொல்லுங்க, இது குடும்ப விழாவா உலக விழாவா? உலக விழா. உலகம் நல்லா இருந்தால் பிரபஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ முடிவா இன்றைக்கு கிருஷ்ண மகாலில் நடந்திருக்கக்கூடிய இந்த மனைவி நல வேட்பு விழா என்பது குடும்ப விழா அல்ல, இது சமுதாய விழாவும் அல்ல, இது நாட்டு விழாவும் அல்ல, இது உலக விழாவும் அல்ல. எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த குடும்ப விழாதான் இந்த பிரபஞ்சத்தின் விழா. பிரபஞ்சத்தின் விழாவை கொண்டாடிய வாவிபாளையம் மனவள அறக்கட்டளையை வாழ்த்தி அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தேசியத்தை கற்றுக் கொடுத்தால் அவருக்கு பேர் என்ன? தேசியவாதி. காந்தியத்தை கற்றுக் கொடுத்தால் காந்தியவாதி. மந்திரங்களை இன்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். இவர் என்ன சொல்லலாம்? மந்திரவாதி. சிறப்பான இல்லறம் நடப்பதற்கான பல மந்திரங்கள் எல்லாமே அவரோட லைஃப்பில் தான் மேக்சிமம் சொல்லியிருக்கிறார். அனுபவம் நிச்சயமாக பொய் இருக்காது. தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு பயன்படக்கூடிய வகையில் அந்த மந்திரங்களை ஆச்சாரியராக இருந்து நமக்கு உபதேசித்த ஐயா ராமச்சந்திரன் அவர்களுக்கு இந்த அவையினர் அனைவரும் இணைந்து மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். ஐயா ராமச்சந்திரன் அவர்கள், அவருடைய அன்பு துணைவியார் வைரம் அம்மாள் அவர்கள், ஐயா ராமச்சந்திரன் அவர்களும் அவருடைய துணைவியார் வைரம் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதிகபட்சம் 5 நிமிஷம் விழா நிறைவுக்கு வந்துடும். அப்படியே அவங்க இருக்கையில் இருங்க. நன்றி உரைக்கு முன்னதாக ஒரு சிறிய அறிவிப்பு மட்டும். உலக சமுதாய சேவா சங்கம் திருவாரூரை தலைமையமாக கொண்டு செயல்படக்கூடிய மத்திய பல்கலைக்கழகத்தோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருக்கிறது. அதில் MVOC, VVOC அப்படி 2 கோர்ஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அந்த கோர்ஸில் நம்ம ஜாயின் பண்ணுறோம். சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி VOC, மாஸ்டர் கோர்ஸுக்கு MVOCன்னு சொல்லி புதுசாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க அறக்கட்டளையோடு தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த கல்வியில் இணையலாம். இந்த கல்வியை கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அரசாங்கத்திற்கான வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து தான் உலக சமுதாய சேவா சங்கம் இந்த பல்கலைக்கழகத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருக்கிறது. அதனால் வருங்காலத்தில் யோகா சம்பந்தப்பட்ட பாடங்களுக்கு அரசினால் அங்கீகரிக்கப்பட்டு அரசினர் சார்ந்த ஒரு நிறுவனங்களில் நம்ம பணிபுரிவதற்கு இந்த கல்வி உதவியாக இருக்கும். இது பற்றிய பிற விவரங்களை நீங்கள் அறக்கட்டளையோடு தொடர்பு கொண்டு பெற்று, இன்னும் ஒரு 2 வாரம் தான் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
எல்லோரும் அதில் யாருக்கு எந்த குவாலிஃபிகேஷன் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இதில் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணி இந்த கோர்ஸில் வந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. நிறைவாக நன்றியுரைக்கு முன்பாக இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுகிறது, வாவிப்பாளையம் அறக்கட்டளை சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னா அதற்கு காரணமாக அடித்தளமாக வேர்களாக இருப்பவர்கள் அறங்காவலர்கள். இந்த வாவிப்பாளையம் அறக்கட்டளையில் தங்களை அறங்காவலர்களை இணைத்து கொண்டவர்களை இந்த மாபெரும் அரங்கத்தில் கௌரவிக்க இருக்கிறோம். அவர்களை கௌரவிப்பது இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய பொறுப்பு. ஒவ்வொருத்தரும் நான் பேர் சொல்கிறேன், கொஞ்சம் வேகமாக வந்தீங்கன்னாக்க உங்களுக்கான நினைவு பரிசுகள் இப்பொழுது இந்த அரங்கத்தில் வழங்கப்படுகிறது. மனவர் இந்த இதை எடுத்துருங்க.